டெல்லி அருகே புகையுடன் கூடிய அடர்ந்த பனிமூட்டத்தால் ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், நம்ம நேற்றிலிருந்தே தொடர்ந்து இது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். ஒற்றைப்படை எண்கள் அடிப்படையில் வாகனங்களை இயக்க வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. பல கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன டெல்லியில காற்று மாசு காரணமாக அப்படின்னு. இப்போ இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து விளக்குங்க. திலகவதி, நீங்கள் கூறியது போல கடந்த சில நாட்களாகவே இந்த டெல்லியினுடைய காற்று மாசு மிகுந்த மோசமான ஒரு நிலையில காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரக்குறையீடு 500 எட்டியிருக்கின்றது. எனவே காலை முதல் இந்த குளிர்காலம் என்பது காரணமாகவும் மூடுபனி காரணமாக இதனுடைய காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது. இதுவே பொதுமக்களுடைய குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக தான் இன்று காலை இந்த லக்னோ ஆக்ரா எக்ஸ்பிரஸ் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரிகள் மீது பின்னே வந்த கார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மோதி இருக்கின்றது. இந்த விபத்துல உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் சிலர் காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதே போன்ற ஒரு நிலைதான் மற்ற சாலைகளுமே வந்துட்டு காணப்படுகிறது. காலை நேரங்களில் இந்த காணும் திறனானது மிகுந்த கிருமி நிலையானது மிகுந்த குறைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றார்கள். மிகுந்த ஒரு ஸ்லோவாக தான் அந்த வாகனங்களை ஓட்டக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கின்றது. அதே போலதான் மாலை நேரங்களிலும் வந்துட்டு இந்த காற்றின் தரம் மோசமடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என ஏற்கனவே மாநில அரசு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வந்துட்டு அதிகப்படியாக பாதிப்பை எதிர்கொள்வார்கள் என்பதன் காரணமாகவும் அவர்களுக்கு சுவாச பிரச்சனை எளிதாக பாதிக்கப்படுவார்கள். சுவாச பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை போன்ற பல்வேறு உடல் உபாதைகளால் வந்துட்டு இந்த மோசமான காற்றினால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அவர்கள் வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்துவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. நேரடி வகுப்புகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல கல்லூரிகளிலும் டெல்லி பல்கலைக்கழகம், ஜேஎன்யூ பல்கலைக்கழகம், அதே போல ஜாமியா போன்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களும் வந்துட்டு தங்களுடைய வகுப்புகளை ஆன்லைனுக்கு மாற்றி இருக்கின்றார்கள். மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக அந்த வகுப்பினை அட்டன் செய்து கொள்ளலாம். அதே போல 50% ஊழியர்கள் வந்துட்டு மாநில அரசு அலுவலகங்கள்ல 50% ஊழியர்கள் நேரடியாகவும் 50% வீட்டிலிருந்து பணிபுரியவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் மத்திய அரசினுடைய அலுவலகங்களில் வந்துட்டு 50% ஊழியர்கள் மற்றும் நேரடியாக வந்தால் போதுமானது. 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்து தங்களுடைய பணிகளை தொடரலாம் என்ற ஒரு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல வாகனங்களுக்கு ஏற்கனவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றது. நமக்கு தெரியும், இந்த டீசல் வாகனங்கள் முழுமையாக கனரக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைவதற்கு தடை அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்று மாசு தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் இதனை கட்டுப்படுத்துவதற்காக செயற்கை மழையை அனுமதிக்க வேண்டும் என மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் தற்போது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மத்திய அமைச்சர் எந்த முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்தே டெல்லியில் அந்த செயற்கை மழை செயல்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கையானது எடுக்கப்படும். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது டெல்லி அரசின் கோரிக்கையாக இருக்கிறது. பொதுமக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜு.